நாடு முழுவதும் 45,175 வங்கி கிளைகள் இயங்குவதாக கூறுகிறது ரிசர்வ் வங்கி. நாட்டின் பல கிராமங்களில் இன்னமும் வங்கி சேவையே எட்டி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். அப்படி ஒரு கிராமம் படும் சிரமங்கள் பற்றிய பதிவை விரிவாக பார்க்கலாம். செருப்பில்லாத வெறுங்கால்களுடன் விரையும் இந்த மூதாட்டி அதிகாலை 3 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி வங்கிக்கு சென்று மாற்றுப் பணம் பெற முயன்று தோல்வியுடன் திரும்பியவர். மதுரை மாவட்டம் மேல குயில்குடி கிராமத்தைச் சேர்ந்த இந்த மூதாட்டிக்கு கருப்பு பணம் என்றால் என்ன, எதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது என்ற எந்த புரிதலும் இல்லை. இவரின் இப்போதைய ஒரே கவலை அன்றாட தேவைகளுக்கு கூட சில்லறை பணம் இல்லாததுதான். எங்களுக்கு இந்த காசே போதும், எங்களுக்கு வேற எந்த காசு நீங்கள் அடிச்சு விட முடியாது. நாங்கள் 2000 ரூபாய் கொடுத்தீங்கடா, நாங்கள் போய் கொடுத்தோம்டா சில்லறை இல்லைன்றாங்க. அந்த காசு வாங்கி பார்த்துட்டாங்க. என் மகன் போய் வாங்கி வந்தியா, அந்த காசை கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கி சில்லறை இல்லை, 1000 ரூபாய்க்கு வாங்கு, 2000 ரூபாய்க்கு சாமான் வாங்குன்றாங்க. நாங்கள் வாங்க முடியுமா? நாங்கள் அப்படி வாங்கினா இருக்கிறதுக்கு சோம்பு இல்லைண்டா. எங்கிட்ட கொண்டு போய் யார்கிட்ட போய் வாங்கி நாங்கள் சிக்கு பார்ப்போம். பிள்ளை ஊட்டிகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறக்கேன். என் பேரன் பேத்தியில் 3 கைக்குழியும் கால் குழியுமா இருக்குது. பால் வாங்க முடியல, பால்காரையும் பால் ஊற்ற மாட்ட முடியா, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, ஒரு சீக்கு பார்க்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்களுக்கு இந்த காசு தான் எங்களுக்கு எப்பயும் போலே கொடுத்தா போதும் ஐயா. எங்களுக்கு வேறு காசு எதுவுமே எங்களுக்கு நீங்கள் பெருதொகை கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்த வேணாம். மேல குயில்குடி மட்டுமின்றி இதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் வங்கிகளும் இல்லை, ஏடிஎம்களும் இல்லை. வங்கிக்கோ ஏடிஎம்களுக்கோ செல்ல வேண்டுமென்றால் 4 கிலோமீட்டர் நடந்தோ எப்போதோ ஒருமுறை வரும் பேருந்திலோதான் செல்ல வேண்டும் என்கின்றார்கள் கிராம மக்கள். இது உள்ள ஒரு மேலக்குடி கிராமத்தில் கரடிப்பட்டி, வடபழஞ்சி, சாக்கிலிப்பட்டி, தெம்பழஞ்சி, சின்ன சாக்கிலிப்பட்டி, பெரிய சாக்கிலிப்பட்டி, புளியாங்குளம், பேடர் புளியாங்குளம், இதுக்கெல்லாம் பூரா பேங்கே கிடையாது. பேங்கு சுத்தமாக கிடையாது. கேடாதுன்னா இந்த இப்போ ஒரு வாரமாக வந்து 500 to 1000 தோல் செல்லுபடி ஆகாதனால பூரா மக்கள் இப்போ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. போகணும்டா, இங்கிட்டு போகணும்டா திருநெரு 10 கிலோமீட்டர் போகணும், இங்கிட்டு போனால் புதுக்கோட்டை போகணும்டா அங்கிட்டு 5-6 கிலோமீட்டர் போகணும், இங்கிட்டு யூனிவர்சிட்டி போகணும்டா 10 கிலோமீட்டர் போகணும், இங்கிட்டு மதுரைக்கு போகணும்னா பஸ் ஏறி போகணும். பஸ் வசதி இல்லைங்க. நாங்கள் பேங்க்கு எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. மேலக்குடியை சேர்ந்த பேங்க் இல்லை, ஏடிஎம் இது பூத்தும் இல்லை, எதுவுமே இல்லைங்க சார். நாங்கள் இப்போ பஸ்ஸுக்கு போகணும்னா 2 மணி நேரம் நின்று போகிறாப்புல இருக்குங்க சார். பிள்ளைகளாம் 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அங்கே 8 மணிக்கெலாம் அதுங்களும் க்யூவில் நிற்கிது, ரோடு வரை க்யூவில் நிற்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு வேன் ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எதுவும் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கவும் முடியல. இங்கேருந்து போகணும்னா 4 கிலோமீட்ரு பஸ்ஸு வராது, ஆட்டோ வசதி அவ்வளோவா இங்கே இல்லை. போகணும்னா 2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. அங்கே போய் 8 மணிக்கு நாங்கள் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போனோம். எங்கள் ஊரில் ஏடிஎம் வசதி இல்லை, பேங்க் இல்லை. அங்கே போய் ஒரு 2-3 மணி நேரம் நின்றுருந்தோம். நின்று ஒரு 3000 ரூபாய் கண்டி 2 மணி நேரம் நின்றுட்டு வந்திருக்கோம். இந்த கிராமங்களில் ஊடாடி கொண்டிருக்கும் மீன் வியாபாரிகள், பால்காரர்கள், பெட்டிக்கடை வாசிகள் என அத்தனை பேரின் வாழ்க்கையையும் முடக்கி இருக்கிறது இந்த சில்லறை பண தட்டுப்பாடு. இவர்களிடம் பணமில்லா பரிவர்த்தனை பற்றியும் இணையவழி பரிவர்த்தனைகள் பற்றியும் இப்போதைக்கு பேசக்கூட முடியாது. இவர்களது பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கின்றது என்பதை குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் நாகேந்திரன்.